சிம்ம ராசிக்கு 4, 6, 8 4th ஹவுஸ் 6th ஹவுஸ் 8th ஹவுஸில் குருவின் பார்வை விழுகுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னே வீடு மனை வாகனம் வாங்க முடியலை, இல்லை வாங்கி பிரச்சனை, டாக்குமெண்ட் வந்து கோளாறாக இருக்குது, இன்னும் டாக்குமெண்ட் பண்ண முடியலை, பணம் கொடுத்துட்டேன் இன்னும் டாக்குமெண்ட் பண்ண முடியலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள். கன்னி ராசிக்கு 3rd ஹவுஸ் 5th ஹவுஸ் 7th ஹவுஸ் 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்துல குருவின் பார்வை ஸ்ட்ராங்காக பதிய போது கன்னி ஓகேவா தான் இருக்குது. அதாவது சுய ஜாதகம் சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்களே தவிர கன்னி ராசி பொதுவாக பார்த்தா கோச்சாரப்படி பார்த்தா வந்து உண்மையிலே கொடிகட்டி பறக்க போகிறது துலாம் தான். 10ல் குரு இருக்குது. அது வந்து குருவின் பார்வை எங்கே வரப்போகுதுன்னா 2, 4, 6 2ம் பணம் 4ம் பணம் 6ம் பணம் 2 பணம் 4 சொத்து 6 பெருஞ்சொத்து. ஸோ இதற்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பணம் வரவு கேஷ் ஃப்ளோ சரியா இல்லை, வேலை கிடைக்கல, இன்டர்வியூ ஃபெயில் ஆகுறன்றவங்க இவ்வளோ நாள் வந்து நான் கத்திக்கிட்டே இருக்கேன், என்னை காது கொடுத்து கேட்கறது கூட ஆள் இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு இது அடிக்கடி நடக்கும். அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது கூட வீட்டில் ஆள் இருக்காது. இனிமே சிம்ம ராசி லக்னத்துல பிறந்தவருக்கு குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? சிம்ம ராசிக்கு 4, 6, 8 4th ஹவுஸ் 6th ஹவுஸ் 8th ஹவுஸில் குருவின் பார்வை விழுகுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னே வீடு மனை வாகனம் வாங்க முடியலை, இல்லை வாங்கி பிரச்சனை, டாக்குமெண்ட் வந்து கோளாறாக இருக்குது, இன்னும் டாக்குமெண்ட் பண்ண முடியலை, பணம் கொடுத்துட்டேன் இன்னும் டாக்குமெண்ட் பண்ண முடியலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியில் சொத்து ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி டாக்குமெண்ட்ரி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருங்க. அடுத்து 6ன்றது ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், வேலை விட்டு போயிட்டேன், வேலையே இல்லை அப்படின்னு சொன்ன சிம்மம் வந்து சிம்மம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்னொன்று வெளிநாட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்க, வெளிநாட்டு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஷோராக வெளிநாட்டு வேலை உண்டு. இதே போல் இந்த 8ங்கிறது டிபாசிட் வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வரும். இன்னொன்று என்னுடைய பென்ஷன் பிஎஃப் கிடைக்கல, எங்கள் அப்பாவுடைய இறந்த பணம் தாத்தாவுடைய இறந்த பணம் கிடைக்காம இருக்குங்க, எதெல்லாம் ஹேங் ஆயிருக்கோ எல்லாம் இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகும், நல்லா இருக்கும். மெயினாக பார்த்தா வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். புதுசாக நான் ஒரு வெஹிக்கிள் வாங்க இருக்கேன், புது வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன், புதுசாக வீடு மாற்ற போகிறேன், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன், ஷோராக பண்ணலாம். இந்த ஒரு வருஷம் இழுத்துட்டு போயிடுவார் அவரே, நல்லா இருக்கு. இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரம்னா என்னென்ன? சிம்ம ராசியும் வந்து சிம்மத்திற்கு 2ஆம் இடம் கன்னிங்க. கன்னி வீடுங்கிறது புதனுடைய வீடு. எழுத்து, படிப்பு, கலை, இலக்கியம், மீடியா சம்மந்தப்பட்ட உதவிகள் இவங்க பண்ண இவங்களுக்கு பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். என்னால் இதெல்லாம் போய் இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் பென்சில் பேனா தானம் கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டு தானம் தரலாம். இந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி தரலாம். சின்ன பிள்ளைங்க 10th வரை படிக்கிற பிள்ளைங்க சந்தோஷப்படுற வாங்கி தரலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு படிப்பு ரீதியான எஜுகேஷன் ரிலேட்டட், டாக்குமெண்ட் ரிலேட்டட், இல்லை அட்வொகேட் படிக்கிறவங்க, ஆடிட்டிங் படிக்கிற பசங்க, இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இது நல்ல ஒரு வாழ்வியல் பரிகாரம். இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? சிம்மராசிக்காரவங்க காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அங்கே வந்து சிவபகவான் குரு ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். நல்ல ஒரு தெளிவான மனசு கிடைக்கும், பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு முறை அங்கே விசிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கன்னி ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? கன்னி ராசிக்கு 3rd ஹவுஸ் 5th ஹவுஸ் 7th ஹவுஸ் 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்துல குருவின் பார்வை ஸ்ட்ராங்காக பதிய போது கன்னி ஓகேவா தான் இருக்குது. அதாவது சுய ஜாதகம் சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்களே தவிர கன்னி ராசி பொதுவாக பார்த்தா கோச்சாரப்படி பார்த்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. கன்னி தான் இப்போ வந்து அடுத்து இந்த குரு பேச்சில் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. துலாம், கன்னி, மகரம், அவங்களுக்குலாம் ரிஷபம், அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஜாக்பாட். இப்போ கன்னி என்ன பண்ணலான்னா புது முயற்சிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் கன்னிக்கு இப்போ. ஓகேங்களா? இவ்வளோ நாள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க, 1 முறை 2 முறை, இப்போ 3 முறை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். 3ஆவது முறை கண்டிப்பாக ஜெயிக்கும். ஓகேங்களா? 3ல் குருவின் பார்வை விழுகுது. குழந்தை இல்லாமல் இருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் இயற்கையாகவே குழந்தை கிடச்சிரும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஷோராக மேரேஜ், முதல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது தாத்தா வழி சொத்து இன்னும் வரல, ஹேங்கிங்கில் இருக்குது, பங்காளிகள் சண்டையில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். மனைவி ரீதியாக ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், மாமனார் வீட்டிலேருந்து வர வேண்டியிருக்கு, இல்லை மனைவி அவங்க ஆஃபீஸில் அப்ளை பண்ணாங்க கிடைக்கலன்றது கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை, அவங்க மூலியமாக பொருளாதாரம் கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லாயிருக்கும்.
இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன மேம்? கன்னிராசி பொதுவா நல்லா ட்ரெஸ் பண்ணணும். வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது நீட்டா இருக்கணும். வார்த்தையால யாரையும் புண்படுத்தக்கூடாது. அதிகமா கொஞ்சம் வார்த்தையால புண்படுத்திருவாங்க. டக்குன்னு பேசிருவாங்க. கன்னி வந்து பேசிருவாங்க. கேட்டாலும் நான் எங்க பேசினேன்? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காக ஏன் ஃபீல் பண்ற? அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் கன்னிராசிக்காரவங்க வந்து உடை தானம் பண்ணலாம். ஓகேங்களா? உடைதானம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெஸ் அதாவது திருமணத்திற்கு வரதட்சணை தடையா இருக்குன்ற பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது உடைதானம் பண்றது. உடை இல்ல நான் ஒரு மிக்ஸி கிரைண்டர் வாங்கி தரேன். இல்ல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கட்டில் பீரோ வாங்கி அதெல்லாம் சுக்கிரனின்காரங்க. கட்டில், மெத்த ரொம்ப நல்லா இருக்கு என்னால வாங்கி தர முடியும். அதெல்லாம் டொனேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். கன்னி ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனா சிறப்பா இருக்கும் மேம்? கன்னிராசி பொதுவா நான் சொல்றதுங்க, சிவகங்கை மாவட்டத்துல பெருச்சி கோவில்னு ஒரு கோவில் உண்டுங்க. அங்க வந்து காசி வைரவர், சனீஸ்வரர் தனி சன்னதி எடுத்திருக்காரு. சுகந்தவனேஸ்வரர்ங்கிறது மூலவர். ஓகேங்களா? அங்கே இருக்க குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி. அங்கே சென்று குரு பகவான், மூலவர், பைரவர், தனி சன்னதி, ஒற்றை சனீஸ்வரரா இருக்கிற சனி பகவான் வழிபாடு பண்ணிட்டு வர்றது கன்னிக்கு கர்மாவை கழிக்கும். போயிட்டு வரவும் எனக்கு ஒரே பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா கர்மாவை கழிச்சிருவார் பைரவர். அதோட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஏற்றம் தான். ஸோ ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோயில் சென்று வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுமா. மேம், துலாம் ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? துலா ராசிக்கு பத்தில் குரு. பத்தில் குரு பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. கிடையவே கிடையாது. பத்தில் பலம் பெற்ற குரு வர்றாரு. 10ஆம் பாவகத்தை இயக்க போறாரு. 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? கண்டிப்பா தொழில் இயங்கும். வந்து உண்மையிலே கொடிகட்டி பறக்க போறது துலாம் தான். 10ல் குரு இருக்கு. அது வந்து குருவின் பார்வை எங்கே வரப்போகுதுன்னா 2, 4, 6. 2ம் பணம், 4ம் பணம், 6ம் பணம். 2 பணம், 4 சொத்து, 6 பெருஞ்சொத்து. ஸோ இதற்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பணம் வரவு, கேஷ் ஃப்ளோ சரியா இல்ல, வேலை கிடைக்கல, இன்டர்வியூ ஃபெயில் ஆகுறேன்றவங்க கண்டிப்பா இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ஒரு வீடு ஒண்ணு இன்ன வரை எனக்கு அமையலையே, ஒரு காணி நிலம் கூட அமையலைங்கிறவங்க ஷூரா இந்த குரு பெயர்ச்சியில வீடும் நிலமும் அமைஞ்சு நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்து வேலை வந்து ஃப்ரீக்வெண்ட்டா நல்லா இருக்கும் மேம். வேலையில இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிடும். துலாத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரம்னா என்னென்ன மேம்? துலாத்துக்கு வந்து வீடு ரொம்ப நீட்டா இருக்கணும். வாகனத்தை ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் மெயினா. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வெஹிக்கிள் வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். உங்களால முடிஞ்சா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற போது சனி வந்து உச்சம் துலாத்துல. அப்படி இருக்கும்போது சலவை தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. அயர்ன் பண்றவங்களுக்கு கறி. கறினா அவங்க அயர்ன் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்களா அடுப்பு கறி. அந்த கறி வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு இந்த கர்மாவை கழிக்குமா. இது ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம். இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனா இன்னும் சிறப்பா இருக்கும் மேம்? துலாம் ராசிக்காரவங்க பட்டமங்கலம், சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம், திருப்பத்தூர் பக்கமா பட்டமங்கலம் இருக்கு. குருஸ்தலம், தட்சிணாமூர்த்தியோட ஸ்தலம், பிரத்யேக ஸ்தலம். ஏன் அதுக்கு பட்டமங்கலம்ங்கிற பேர் வந்ததுன்னா கார்த்திகை பெண்கள் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் அது. அங்கே வந்து குரு பகவான் கிழக்கு நோக்கி, எல்லா இடத்துலையும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே சந்நிதி வந்து கிழக்கு நோக்கி இருக்கும். ஆலமரத்தோட சேர்ந்து இருக்கும் அவருடைய சந்நிதி. ஆலமரத்தோட சேர்த்து நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும். ஆலமச்செல்வன் அப்படிங்கிறது குருவுக்கு பேர் இல்லைங்களா? ஆலமச்செல்வன் என்ன பண்ணுவார்? குழந்தை திருமணம் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாரு. 108 முறை அந்த ஆலமரத்தோட சேர்த்து குரு பகவானை சுத்தணுங்கிறது ஐதீகம். முடியலையா போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஒரு 11 முறை பிரகார வலம் வந்து கார்த்திகை பெண்களை தரிசிச்சுட்டு விநாயகர் இருப்பார். தரிசனம் மட்டும் வந்தீங்கன்னா ரொம்பவே பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கும். வியாழக்கிழமைகள்ல மட்டும் கோவில் வந்து பக்தர்களுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரை திறந்து தாங்க இருக்கும். மற்ற நேரத்தில் ரெகுலர் டெம்பிள் டைமிங்ஸில் போயிட்டு வரலாம். ரொம்ப சுபிக்ஷம் துலாத்துக்கு கொடுக்கும். விருச்சிக ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? விருச்சிக ராசிக்கு ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. 9ல் குரு பலம் பெற்ற குரு. விருச்சிகம் வந்து இப்போ அடிச்சு நிமித்த போறாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் கத்திக்கிட்டே இருக்கேன், என்னை காது கொடுத்து கேட்கறது கூட ஆள் இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு இது அடிக்கடி நடக்கும். அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது கூட வீட்டில் ஆள் இருக்காது. இனிமே விருச்சிகம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க போறாங்க. அவங்க பேசுறத கேட்க போறாங்க. அது வாழ்க்கை துணையோ, வீடோ, அம்மாவோ, அப்பாவோ, நண்பர்களோ என்ன சொல்றாங்க, அவங்க சைடு தாட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு செயல்படுத்த போறாங்க. தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்க போகுது விருச்சிகம். சரிங்களா? அடுத்து விருச்சிகத்தோட புது முயற்சி சக்ஸஸ் ஆகும். காதல் கண்டிப்பா கைகூடும். காதல் திருமணம் நடக்கும். காதல்ல இருக்கவங்களுக்கு வீட்டோட சம்மதத்துக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ற விருச்சிகம் இப்போ போய் நீங்க ப்ரப்போசல் வீட்டில் கொடுக்கலாம். இது வந்து இவங்களை பிடிச்சிருக்கு பண்ணி வைங்க அப்படின்ற ப்ரப்போசல் கொடுக்கலாம். ஷூராக காதல் திருமணம் உண்டு. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் உண்டு. குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இயற்கை முறைப்படி ஒன்றும் பெரிய அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்க அவசியம் கிடையாது. நல்லபடியாக குழந்தை பிறந்துடும். 100% குரு உங்களுக்கு ஃபேவராக இருக்காரு. நல்லா இருக்கும் மேம்.
கண்டிப்பா. இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன? விருச்சிகம் வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா குருமார்களுக்கு வஸ்திரம் வாங்கி தரலாம். குருமார்கள் எனக்கு பிடிச்ச டீச்சர், இல்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு கோவில்ல இருக்கிற குருமார்கள், யாரை நீங்க வந்து உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஏதாவது செய்றது நல்லதுங்க. கோவில் திருப்பணிகள் நல்லது. நார்மலா பக்கத்துல இருக்க கோவில்ல ஏன்னா 2ஆம் இடம் தனுசு. குரு ஓகேங்களா? குரு வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதியாவும் வர்றாரு. ஸோ விருச்சிக ராசிக்காரவங்க குருவ பிடிக்கணும். வியாழக்கிழமைகள்ல கோவில்கள்ல சுண்டக்கடலை தானம் ஓகேங்களா? பிளாக் சன்னா தானம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுபிக்ஷம், பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே நல்லாருக்கும். இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனால் இன்னும் சிறப்பா இருக்குமா? திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போனா நல்ல அறிவு, ஞானம். படிக்காத குழந்தைங்க இப்ப விருச்சிக ராசியில படிப்பு சரியா வரல, மீடியமா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த திருத்தலத்திற்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. உடம்புல இருக்க நோய் கிளியர் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு தடவை கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நல்லா இருக்கும் மேம். சிறப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க.